ஹலோ மக்களே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நீங்கள் வந்திருக்கிற இடம் ரெட் ஜோன் கேமிங்லேருந்து நான் உங்கள் ரெட்டிஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராணி 2ஓட கேம் ப்ளே வீடியோ. இந்த கிராணி 2ஓட கேம் ப்ளே வீடியோ நான் ஆல்ரெடி கிராணி 3 விளையாடும் போதே சொன்னேன் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிராணி 3ல் நம்ம டோர் எஸ்கேப்பும் ட்ரெயின் எஸ்கேப்பும் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போய் அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க 2 பேரையும் வர விட்டுட்டு நம்ம இந்த பக்கமாக மேலே ஏறி போய் நம்ம போட் எஸ்கேப் பண்ண வேண்டியதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம போய் எடுக்க போகிறோம். போட் கீ கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்மளோட கேம் ப்ளே பற்றி தெரியும் எல்லாருக்குமே. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு லிஸ்ட்டு போட்டுருவோம் என்னெல்லாம் தேவைன்னு. நம்மளுக்கு இப்போ போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை. போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு போட் கீ வேணும், ஸ்பார்க் ப்ளக் வேணும், பேட்லாக் கீ வேணும், கேசோலின் கேன் வேணும், அவ்வளோதான். இங்கே யாரோ வரா மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு அப்புறமா நம்ம போகலாம் வெளியே. இப்போ யாரும் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ டோரை திறந்துடலாம். ஸோ ஆஹா போச்சு, கிளவி பார்த்துட்டா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மளை கடைசியில் கிளவி தான் நம்மளை ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கா. இதில் கிளவியும் கிராணி 3ஐ விட கிராணி 2வில் ரொம்பவே ஸ்பீடாக இருக்காங்க. நான் விளையாடி பார்த்துருக்கேன். கிராணி 1ல் வெறும் கிராணி மட்டும்தான் இருப்பாள். அதுவே கொஞ்சம் சத்தம் போட்டு நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் கிராணி 2ல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மேலே இருந்து கீழே வந்துடுறான் கிராண்ட்பா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை தட்டி விட்டுட்டு நம்ம போய் மறுபடியும் அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். இப்போ இந்த சத்தம் கேட்டு கிராண்ட்பா கிராணி 2 பேருமே வருவாங்க. இதில் கிராணி 2வை பொறுத்த வரைக்கும் கிராண்ட்பாவுக்கும் காது கேட்குது, கிராணிக்கும் காது கேட்குது. அதனால் நம்ம இங்கே உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரம். கிராண்ட்பாவும் கிராணியும் சட்டுன்னு போனதுக்கப்புறமா நம்ம பட்டுன்னு மேலே ஏறி போகிறோம். இப்போ கிராண்ட்பா உள்ளே போயிட்டாரு, கிராணி உள்ளே போயாச்சு. ஸோ டக்குன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடன்னு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடலாம். இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. அங்கே ஏதோ ஒரு பேய் மூஞ்சி இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கே ஸ்டன் கன் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஹேண்ட் வீல் தான் இருக்குது, இது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம பண்ண போகிறது போட் எஸ்கேப் தான். நெக்ஸ்ட் இங்கே டக் டேப் இருக்குது. அடுத்து எதுவுமே இல்லை. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இப்போ யாரோ வரா மாதிரி இருக்குது. நம்ம டக்குன்னு டோர் திறந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு பீஸ் ஆஃப் ஃபோட்டோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த டோரை திறக்காத வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த டோரை மூடிடலாம். அந்த டோரை சொன்னேன். இந்த டோரை திறந்து பார்த்தா இதுக்குள்ளே ஒரு டோர் ஹேண்டில் இருக்குது. இதுக்குள்ளே ஸ்டன் கன் இருக்கணும். ஸ்டன் கன் இதுக்குள்ளே இல்லைங்க. சேஃப் கீ இருக்குது. சூப்பர். நம்ம இப்போ இந்த சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு நமக்கு அதில் என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ சேஃப் கீயை இப்போ நம்ம கையில் எடுத்துக்கலாம். சூப்பருங்க. இங்கே ஸ்டன் கன் இருக்குது. இந்த ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த கன்னும் இந்த கிளிப்பும் ஓகே. இந்த எடுத்து கிராணி ஒரு போட்டுடலாம். கிராணி போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்டன் ஆமோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ கிராண்ட்பா வரணும். ஏன்னா கிராணி செத்த கோவத்தில் கிராண்ட்பா இப்போ டக்குன்னு வருவார். அவருக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். கிராண்ட்பா வந்தார்னா அவரையும் ஒரு போட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகிறோம், போட் எஸ்கேப்புக்கான வேலை. இப்போது கிராண்ட்பா வரா மாதிரி தெரில இப்பொழுதைக்கு. நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம யாரோ வரா மாதிரி இருக்குங்க. அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே கிராண்ட்பா வந்துட்டார். அதுக்குள்ளே அந்த ஒரு நிமிஷமே முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிராணியே வந்துடுவா. அதுக்குள்ளே கிராண்ட்பா வந்துட்டார். நம்ம இப்போது கீழே போயிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். கிராணி வரத்துக்கான வேலையை கிராணின்ற பாருங்கள், போட் எஸ்கேப்புக்கான வேலை. இங்கே நம்மளுக்கு கட்டிங் பிளேயர் கிடச்சிருக்கா. கட்டிங் பிளேயர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மேலே போய் நம்மளுக்கு இன்னும் தேவையான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ கட்டிங் பிளேயர் இங்கே போட்டுட்டு செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செக்யூரிட்டி டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து இதுக்குள்ளே நறுக்கி இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த இங்கே ஒன்று இருந்துச்சு நான் பார்த்தேன். கட்டிங் பிளேயர் எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு நம்ம இங்கே போட்டுடலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, போட் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த இடத்துல போட்டுட்டு கடைசியில் மொத்தமாக போட் எஸ்கேப் பண்ணும் போது அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கீழே போட்டு போட் எஸ்கேப் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த கன் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். கன் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு எய்ம் பார்த்து ஒரு இடத்த சுடணும். அப்போ தான் அதுக்கான கேட்டை ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இந்த டோரை திறந்துடலாம். இந்த டோரை திறந்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை.
இதுக்குள்ளே ஹெலிகாப்டர் மேனுவலுங்க. நம்மளுக்கு ஹெலிகாப்டர் மேனுவலே தேவையில்ல. நம்ம வந்து இதை அடித்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சுட்டாச்சு, இது ஓப்பன் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இப்போ நம்மளுக்கு இன்னும் தேவை வந்து கட்டிங் பிளேயர் தேவை நம்மளுக்கு. அப்போ தான் வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இதுக்குள்ளே நம்ம வந்து 3 பீஸ் ஆஃப் ஃபோட்டோ வைக்கணும். இப்போது நம்ம வந்து இது வழியாக குதித்து அந்த பக்கம் போய் கிராண்டியும் கிராண்ட்பாவையும் போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வழியாக குதிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குதிச்சாச்சு. இப்போ வெயிட் பண்ணலாம். கிராணி கிராண்ட்பா வரா மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இப்போ வந்து கிளவி வந்துட்டாங்க. கிளவி வந்துட்டா பின்னாடி கிளவனும் வரான். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டன்கன். ஐயோ டே 3 அழகாக போயிட்டு இருந்ததுங்க. அவன் எப்படி என்ன அடித்தான்? ஸ்டன்கன் ஆமோ எடுக்கிறதுக்குள்ளே கிளவன் வந்து நம்மளை அடிச்சிட்டான். இதோட நம்மளுக்கு வந்து டே 3 ஆயிடுச்சு. ரெட் ஜோன் கேமிங் தர்மடி வாங்கிய சம்பவம்னு சொல்லி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதுதான் நடக்குது. ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே போயிட்டு கீழே எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு பேட்லாக் கீ தேவை. இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம இப்போ மேலேயே போயிடலாம். மேலே போயிட்டு நம்ம வந்து ஸ்டன்கனை மறுபடியும் எடுத்து அந்த ஸ்டன்கன் வச்சு நம்ம 2 பேரும் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெப்பன் கீ எடுக்கணுங்க. வெப்பன் கீ வந்து எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் போய் ஒளிஞ்சிக்கலாம். இப்போ அவங்க 2 பேர் வருவாங்க. வந்த உடனே நம்ம டக்கு டக்குன்னு மேலே போயிட்டு நமக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சிடலாம். இப்போ வந்து அவங்க வந்துட்டாங்கங்க. கிராணி வந்துட்டா. இன்னும் கிராண்ட்பா வரணும். கிராண்ட்பா வரணுமே. கிராண்ட்பா வரமாட்றாரே. மொட்டையன் வரமாட்றானே. கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த சைட்லேருந்து பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஓடி போகிறதுக்கு வழியே இல்லை. அப்புறம் மாட்டிக்கிட்டோன்னா செம்தியாக விழும். இப்போ வந்து நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். போச்சுங்க. கிளவி பார்த்துட்டா. ஓடுறா. இப்போ வந்து கடை நம்ம ஸ்டெப்ஸை பிடிச்சி மேலே போயிடலாம். இப்போ போகிற வழியில் மொட்டையை வந்துடக்கூடாது. அந்த டியூன் வேறு கேட்குது. இப்போ மொட்டையை வந்துட்டாலும் ரொம்ப கஷ்டங்க. மொட்டையை வந்து டான்ஸ் ஆடுறான்னு நினைக்கிறேன். இல்லை, சவுண்ட் எதுவும் கேட்கல. இப்போ வந்து மொட்டையும் வரல. அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டன்கன் எடுத்து அவளை போட்டுடலாம். என்னங்க? ஐயோ போட்டா. என்னங்க இது? கிராணி 3 கூட ஈஸியாக இருந்துச்சு. கிராணி 2ல் போட்டு பொழக்கிறாங்களே நம்மளை. கிராணி 3ல் நம்ம போட்டு பொழந்தோம். இதில் அவங்க போட்டு பொழக்கிறாங்க. சரி, பரவாயில்ல. இப்போ டே 4 வந்துருச்சு. ஸ்டன்கன் எடுக்க தானே போனேன். கிழவனுக்கு அங்கே என்ன வேலை? நம்ம பின்னாடி திரும்பிடக்கூடாதுங்க. அப்படியே சைடாக கட் அடித்து அப்படிக்கா ஓடி போய் டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிருக்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோம். சரி, மறுபடியும் நம்ம தட்டி விட்டு அந்த சவுண்டுக்கு அவங்க 2 பேர் வருவாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம எங்கன்னா ஒளிஞ்சிக்கலாம். அவங்க 2 பேர் வந்திருக்கோம். மறுபடியும் நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னா போய் மறுபடியும் மேலே போய் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு போட் எஸ்கேப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நம்புவோம். ஓகே, கிராண்ட்பா வந்துட்டார். இப்போ இந்த சவுண்டுக்கு கிராணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வெயிட் பண்ணலாம். கிராணி வரணும். இப்போ வரைக்குமே கூட கிராணி வரமாட்டா. இந்த கேமில் வந்து கிராண்ட்பாக்கு நல்லா காது கேட்குது. கிராணி ஆளே காணுமேங்க. கிராணி வரலன்னா கஷ்டங்க. நம்மளை கிளவும் போட்டுருவாங்க. சரி, இந்த டோர் லாக் எடுத்துக்கலாம். ஐயோ, கிராணி வரமாட்றாளே. இப்போ கிராண்ட்பா வந்து பார்த்துட்டே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கிராண்ட்பா கண்ணில் மட்டும் பட்டோம், நம்ம செத்தோம். அதனால் வந்து இப்போ கிராண்ட்பா போயிட்டாரு. நம்ம மறுபடியும் போய் அந்த மிஷினை தட்டுவோமா வேணாமான்னு யோசிக்கிறேங்க. மாட்டினா நம்மளை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. நம்மளுக்கு இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் நாள் தான். இப்போ வந்து இந்த டோர் லாக் வேறு நம்ம கையில் வச்சுருக்கோம். இது ஏன் எடுத்துன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. இப்போ வந்து இங்கே தான் அந்த ஆன்வீல் போடணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் அந்த சத்தத்தை க்ரியேட் பண்ணி அவங்க 2 பேரும் இங்கே வர வைக்க போகிறோம். டோர் லாக் வர கீழே போட்டிருக்கேன். ஏன்னா கிராணி காதி கேட்கணும்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம இந்த பக்கமாக போய் ஒளிஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பக்கமாக வந்து ஒளிஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ வந்து அவங்க 2 பேர் வரணும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராணி வந்துட்டா. எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டார். இப்போ கிராண்ட்பா வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, கிராண்ட்பா வந்துட்டார். இப்போ நம்ம டக்குன்னு மேலே போயிடலாம். இப்போ ஸ்டெப்ஸை பிடிச்சி டக்குன்னு மேலே போயிட்டு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டு ஒரு இடத்துல சேஃபாக வச்சிடலாம். இப்போ செக்யூரிட்டி ரூமில் சேஃபாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம போகலாம். இங்கே ஸ்டன்கன் இருக்குங்க. ஸ்டன்கனோட ஆமோ எங்கே விழுந்துச்சுன்னு தெரில. நம்ம வந்து கிராணி கிடச்சி அங்கே தான் சுட்டோம். அங்கே தான் இருக்குன்னு நினச்சா அங்கே வந்து கிராணி ஸ்டன்கன் ஆமோ எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ சேஃப்கி எங்கே போகணுன்னு நான் மறந்துட்டேன். இப்போ வந்து சேஃப்கி எங்கே போகணுன்னு மறந்துட்டேன்னு சொல்கிறது போல சேஃப்கியை ட்ராப் பண்ணிட்டாங்க தெரியாமல். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் போயிடலாம். இங்கே கேஸ்லின் கேனும் ஒன்றுமே இல்லையேங்க. சூப்பருங்க. இங்கே ஸ்டன்கன் ஆமோ இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டன்கன் ஆமோ எடுத்துக்கலாம். ஐயோ, ஸ்டன்கன் வேணுமே. ஸ்டன்கன் ஆமோ எடுக்க
ஓகே ஓகே ஓகே. சொட்டை கிளவி நம்மளை பார்த்துட்டா. இப்போ வந்து நம்ம இந்த சேஃப் கீ வேறு கையில் வச்சுருக்கோம். கீழே போட்டால் சத்தத்துக்கு அவள் வந்துடுவா கண்டிப்பாக. ஐயோ, சொட்டை கிளவி வேறு இங்கேயே நிற்கிறாளே. இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, போய் ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டன் கன் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஸ்டன் கன் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா சரி ஏங்க, நம்மளை 4 வாட்டி அடிச்சு விட்டாங்க. நான் வந்து 5வது நாளோட கடைசி நாளில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நம்மளுக்கு இன்னும் கையில் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாளில் நம்ம வந்து இந்த கேமை முடிக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப வெறியில் ஆடுறாங்க அவங்க 2 பேரும். செம்மடி அடிக்கிறாங்க. மூச்சு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த டோரை திறந்து மறுபடியும் போய் இந்த சத்தத்தை க்ரியேட் பண்ணிட்டு நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். நான் வந்து இங்கே தான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட்டு மேலே ஏறி இருக்கணும். இந்த சத்தத்தை க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இப்போ நம்ம சத்தம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிராண்டியும் கிராண்ட்பாவும் வரணும். கிராண்ட்பா வந்துட்டால் நம்ம வந்து டக்குன்னு மேலே போயிடலாம். இப்போ கிராண்ட்பா வந்துட்டார், இன்னும் கிராண்டி மட்டும் தான் பெண்டிங்கு. இப்போ கிராண்டி வந்துட்டான்னா கிராண்டி தட்டி விட்டு நம்ம வந்து மேலே டக்குன்னு ஸ்டெப்ஸ் மேலே போயிடலாம். இப்போ வந்து கிராண்டியும் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேலே போயிடலாம். மேலே போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு இந்த எஸ்கேப்பை சீக்கிரமாக முடிக்கணும். நம்மளுக்கு கீழே ஒரு விரென்ச் இருந்துச்சுங்க. அந்த விரென்ச்சை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போய் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்லெண்ட்ரினாவோட குழந்தைக்கிட்ட வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் எதுனா ஸ்லெண்ட்ரினாவோட குழந்தையோட ரூமில் இருந்ததுன்னா அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டன் கன் எடுத்து ரீலோட் பண்ணி வச்சு கிராணியை இங்கே கூப்பிட்டுடலாம். இங்கே கூப்பிட்டுட்டு கிராணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட்பாவையும் போட்டு கீழே போயிட்டு விரென்ச்சை எடுத்துகிட்டு அந்த ஸ்பைடர் பேபிக்கிட்ட போயிடலாம். இப்போ வந்து வெயிட் பண்ணோம். கிராணி வந்துட்டா. கிராணி எங்கே போனோம் பார்த்துட்டு எங்கேயோ ஓடுறாங்க. ஒரு ஸ்டன் கன் நம்ம கையில் இருக்குன்னு சொல்லி பயந்து ஓடுறாளா? என்னடா இது? சரி மறுபடியும் போட்டு கூப்பிடுவோம். ஓகேங்க, கிராணி வந்துட்டா. இப்போ வந்து கிராணியை போட்டு நம்ம வந்து அந்த கன்று புல்லட் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கிராண்ட்பா வரணும். இந்த கேம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிராணி கிட்ட இருந்தாங்க அடி வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் டார்கெட் கிராணியாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ கிராண்ட்பாவையும் போட்டுடலாம். கிராண்ட்பா எங்கேன்னு தெரில. பொண்டாட்டி செத்த ஸ்பீடுக்கு புருஷன் வந்திருக்கணுமே. இந்த வந்துட்டான். இவனையும் போட்டுடலாம். ஒரு அடி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ரூம்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த பீஸ் எல்லாம் கீழே போட்டு வச்சிடலாம். மறுபடியும் இந்த ஸ்டன் கன் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டன் கன் எடுத்துகிட்டு இங்கே திறந்து பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டன் கன் கிடச்சிது. ஸோ அதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு டோர் ஹேண்டில் இருக்குது. இந்த டோர் திறந்துடலாம். இந்த டோரை திறந்தாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. இப்போ கீழே போயிட்டு அந்த ஸ்லெண்டர் நான் பேபி கிட்டே போய்ட்டு நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. எப்போவுமே அதுக்குள்ளே ஒன்றுமே வைக்க மாட்டாங்க போல். இந்த டோரை திறந்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பிரெஞ்ச் வேணும். இல்லைனா அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க முதல்ல வந்து நம்மளை சாப்பிட்றோம். முதல்லையா அது என்னமோ ஒரு கருமம், என்ன கருமனே தெரில, ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். அது அருவருப்பாக இருக்கும். இதை திறத்துடலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இங்கே தாங்க விரென்ச்சை பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த விரென்ச்சை எடுத்துக்கலாம். நம்ம இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இதோ இங்கே இருக்க பாருங்கள். இந்த விரென்ச்சை எடுத்துக்கலாம். இந்த விரென்ச்சை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்து கிளவியும் 2 பேரையும் போட்டுட்டு நம்ம வந்து இந்த போட் எஸ்கேப்புக்கான மற்ற பொருளெல்லாம் தேட போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டன் கன் தேவை. அப்போ தான் வந்து அந்த ஸ்பைடரை கொஞ்ச நேரத்துக்காவது கொல்ல முடியும். அதனால் வந்து நம்ம இப்போ போய் அந்த ஸ்பைடர் பேபியை கொல்றதுக்கு நம்ம ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். இங்கே தான் வச்சோம். இங்கே நம்ம ஸ்டன் கன்னை போட்டு இங்கே ஸ்டன் கன் எடுத்தா போச்சுரா. நம்மளை 5 நாள்லேயுமே போட்டு தள்ளிட்டாங்க இவங்க. இந்த சொட்டையும் மொட்டையும் ஒரு நாள் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய வீடியோ நம்ம சேனலில் வரும். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் சீக்கிரமாக நம்ம அந்த வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்தும் இந்த சொட்டை மொட்டைக்கிட்ட இருந்தும் விடைபெறுவது நான் உங்கள் ரெட்டிஸ் கேமிங். பாய் பாய், டேக் கேர்.